வந்து இன்றைக்கு வந்து நேற்று புரி மகாராஜ் அவங்களுடைய ஆவிர்பாவ் அவதார நாள், தோற்ற நாள். ஒரு மாபெரும் சாது. அவங்களுடைய சரிதம் நம்ம பார்த்திருக்கிறோம். திவ்ய சரிதம்ங்கிற பேர்ல புத்தகம் பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும். அதை இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் பார்க்கலாம். பிருந்தாவனத்துக்கு அவங்க வந்திருக்கிற போது ஒரு முறை தீனபந்து பிரபுன்னு ஒருத்தர், அப்போ அவங்க தான் உதவியாளரா இருந்தாங்க. பிருந்தாவனத்துல முதன் தடவை அவருக்காக அறையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க உள்ள அவரை ஒரு கட்டில் இருந்தது. அந்த கட்டில்ல வந்து இதுதான் உங்களுடைய கட்டில் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அங்க அங்க அவரை உட்கார வைக்க முயற்சிக்கும் போது, அவர் இருக்கட்டும், நான் கீழே ஒரு விரிப்பு போடுங்கன்னு சொல்லி ஒரு ஆசன் அதுலதான் இருந்தாங்க. அவங்க வந்து கோஸ்வாமிகளை பத்தி பேசினாங்க. கோஸ்வாமிகள்லாம் எப்படி தபஸ் பண்ணாங்க, சைத்தன்ய மகாபுருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு அந்த பாதையில சைதன்ய மகாபிரபு என்ன உபதேசிச்சாங்களோ அதையெல்லாம் அவங்க தன்னுடைய சிரத்துல தாங்கிக்கிட்டு பிருந்தாவனத்தை வந்து திரும்ப கண்டுபிடிக்கிறாங்க. பிருந்தாவனம் வந்து ரொம்ப முகமதியர்களால ரொம்ப தாக்கப்பட்டு எல்லாம் மூடப்பட்டு கிடந்தது. பாதை கிடையாது, எங்க பார்த்தாலும் கல்லும் முள்ளுமா இருக்கும். இவங்க பாதையும் அணிய மாட்டாங்க. அப்படி அங்க அவங்க வந்துட்டு பிருந்தாவனத்தை கண்டுபிடிச்சு நிறைய அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு புது புது இடங்கள்லாம் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் என்ன அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு வந்து நாள் பூரா நாம ஜெபம், அது போக கிரந்தங்கள் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறது, இப்படி எப்பவுமே மகாபிரபு கட்டளைப்படி அதிலே அந்த கருத்திலே அவங்க இருந்தாங்க. அதாவது அப்போ இருந்த சீடர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய வார்த்தைகளை எல்லாம் அவங்க தாங்கி பல நமக்கு இன்னைக்கு பார்க்கிற பிருந்தாவனத்தை எடுத்து சொன்னதெல்லாம் அவங்கதான், கோஸ்வாமிகள் தான். அவங்க எல்லாம் என்னன்னா தூங்குறதுக்கு நேரம் ஒதுக்கல. ஏதாவது ஒரு மரத்தடியில படுத்திருப்பாங்க. ராத்திரி மரத்தடியில படுத்திருந்தாங்கன்னா 1 மணி நேரம் உறங்குவாங்க, அப்புறம் எழுந்திருச்சிருவாங்க. திரும்ப தூங்கணும்னு தேவைப்பட்டதுன்னா இன்னொரு மரத்துக்கு போவாங்க. ஏன்னா மரத்தடியில உறங்கும் போது இந்த மரத்திலே தூங்கியாச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அதுல கூட ஒரு அடிக்ஷன், ஒரு ஆர்வம் வந்துடக்கூடாது. இப்படித்தான் தூங்குவேன் அப்படின்னு. ஏன்னா தூக்கங்கிறது ஒரு பெரிய நோய். தூங்க விரும்புறவங்களுக்கு எப்படின்னா சின்ன வேலை கூட தேங்கி தேங்கி பெரிய வேலையா மாறி, அதை வந்து கோரி மகாராஜ் வந்து எடுத்து சொன்னாங்க. இப்படி கோஸ்வாமிகள்லாம் மரத்தடியில தங்கி இருந்து பிருந்தாவனத்துல இவ்வளவு தபஸ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த மரங்களை எல்லாம் அறுத்து நம்ம கட்டில் செஞ்சு அதுல போய் படுத்து இருக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறது, அது நாகரிகமா இருக்காது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது அந்த கருத்து. அப்படி வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் அவங்க வந்து அனுபவத்தோட பேசுவாங்க. புரி மகாராஜ் வந்து அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த எல்லாருக்கும் அது ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு முறை அவருடைய அறைக்குள்ள மாயாப்பூர்ல வச்சு ஒரு விவசாயி ஒருத்தர் உள்ள வந்தார். சீடர், விவசாய சீடர். அவருக்கு ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறார், ட்ரையா இருக்கு உடம்பெல்லாம். ஒரு கண் கூட ஒரு வித்தியாசமா ஏதோ அடிபட்ட மாதிரி இருந்தது. குரு மகாராஜ் வந்து அவரை தடவி கொடுத்து அப்படி பேசுறாங்க. ஏன் இப்படி இருக்கிற, கண்ணு என்னாச்சு அப்படின்னு. அவருக்கு சொல்றார், எனக்கு இந்த மாதிரி
விவசாயம் பண்றபோது ஏதோ ஏதோ குச்சி ஏதோ பட்டுறது. அதனால இப்படி இருக்கு அப்படின்னு. நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் கடைசி வரைக்கும். உடல்ல உடல்ல வந்து நாம பகவான் தந்திருக்கிறார். அவருக்கு பயன்படுத்த சொல்லி தந்திருக்கிறார். அப்ப அது பயன்பாட்டுக்கு தக்கதா அத வச்சிருக்கிறது நம்ம பொறுப்பு தான். ரொம்ப விவரமா இருக்கணும் அந்த விஷயத்துல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்தர் சொன்னார், மகாராஜ் எங்க கிராமத்துல ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் ஹார்மோனியத்துல மகாமந்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஹார்மோனியம் வாசிச்சு மகாமந்திரம் படிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. கோரி மகாராஜ் அப்படியான்னு தலையை மட்டும் ஆட்டினாங்க. வேற ஒண்ணும் சொல்லல. அப்புறம் வேற ஏதாவது ஒரு மகாராஜ் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கூட இவரு அவரை பத்தியே சொன்னார். 24 மணி நேரம் கூட சில சமயம் அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு ஹார்மோனியத்துல. இப்படிலாம் நடந்தது. அடுத்த வருஷம் அதே போல மகாராஜுடைய பிறந்த நாள் அதுக்கு நாங்க போயிருக்கும்போது அதே பெரியவர் வந்திருந்தார். நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருந்தார். எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்ப அப்படி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற போது ஒவ்வொருத்தரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இவன் சரியா இப்போ மங்கள இது ஆரத்திக்கெல்லாம் வரமாட்டேங்கிறான். விருதங்கள்லாம் அடிப்ப இப்போ வரமாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு அம்மா சொல்ல, அவன் ரொம்ப உயரமா ஓங்குதாங்கன்னு இருந்தான். அவனை அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க மகாராஜ். அவன் உடனே அப்படியே அப்படியே ரொம்ப அப்படியே ஒடுங்கிட்டான் அந்த பார்வையில. பார்த்துட்டு அப்ப சொன்னாங்க, ஆன்மீகமா ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. இனிமே இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணக்கூடாது. இங்க வா அப்படின்னு சொல்லி 2 முதுகுல தட்டி கொடுக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த பையன் இப்போ நல்லா இருக்கிறான். ம். அப்போ அந்த ஆ, எங்க ஊர்ல ஒருத்தர் ஹார்மோனியம் வச்சு பாடுறாருன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவரும் அங்க இருந்தாரு. அவரு ஆசீர்வாதம் வாங்க வரும்போது மகாராஜ் கேட்டாங்க, உங்க ஊர்ல ஒருத்தன் ஹார்மோனியம் வச்சு இருக்கிறாரு அந்த ஆளுன்னு மகாராஜ் கேட்டாங்க. அவரு உடனே மூஞ்சி சுளிச்சுட்டு, இப்ப அந்த ஆள் நாஸ்திகன் ஆயிட்டான் அப்படின்னு. உடனே மகாராஜ் சிரிச்சிட்டு, ஓகே அப்படின்னாங்க. எதனால அப்படின்னு கேட்டாங்க மகாராஜ் திரும்ப. அப்ப இவர் சொன்னாரு, அவனுக்கு ஒரு மகன் வந்து ஒரு பெரிய வியாதியில இருந்திருக்கிறா. அவன் குணமாகணும்னு சொல்லி அவன் வந்து நாமம் பஜனை பாடிக்கிட்டே இருந்திருக்கான். அவ குணமாகல இறந்துட்டா. உடனே அதை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவரு மகாராஜ் வந்து சிரிச்சிட்டாங்க. அப்போ இவர் சொல்றார், அவன் கிருஷ்ணரை தானே நம்புனான். கிருஷ்ண நாமத்தை தானே சொன்னான். ஏன் அவனுக்கு இப்படி ஆயிருச்சு? ஏதாவது ஒரு அவனுக்கு ஒரு நல்லபடியா நடந்திருந்தா நமக்கு ஒரு பக்தர் கிடைச்ச மாதிரி தானே அப்படின்னு சொல்லி கேக்குறார். மகாராஜ் சொன்னாங்க, இதுல தப்பு ஒண்ணும் நாமத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. நபரையும் குறை சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. நாமத்தை கொடுத்தவர் மேலதான் தப்பு இருக்கு. அந்த நாமத்தை அவரை சொல்ல தூண்டுனது யாருன்னு பார்க்கணும். எப்பவுமே நாமம் சொல்ல தூண்டுறவங்க ஆன்மீக தாகத்தை பூர்த்தி செய்யும்படி தூண்டணும். அது தப்பு இல்ல. அதை விட்டுட்டு நாமம் சொல்லு அது கிடைச்சிரும் இது கிடைச்சிரும் இப்படித்தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து சுத்த நாமம் கிடையாது. சுத்த நாமம் தரப்பட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அவனுக்கு நாமத்தை கொடுத்தது தப்பான முறையில ஆசை காட்டி தரப்பட்டது. ஆசை பூர்த்தி ஆகல. அதனால அவன் விட்டுட்டான். அப்ப ரொம்ப நாளா இந்த காரியத்தை செஞ்சனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் நான் செஞ்சேன் ஒன்றும் நடக்கலைங்கும்போது அவனுக்கு கோபம் வருது. கொஞ்ச நாள் செஞ்சிருந்தா கூட கோபம் வந்திருக்காது. இவ்வளவு நான் எப்படிலாம் முயற்சி பண்ணி எப்படிலாம் செய்தேன் அப்படின்னு அந்த நினைப்புல அவன் வந்து அப்படி ஆயிருக்கான். இங்க கவனிக்கத்தக்கது என்னன்னா, அவனுக்கு சரியான கிரெடிட் உண்டு. நாம சொன்னதுக்கு ஒரு பலன் உண்டு. அது இப்போதைக்கு தெரியாது. ஆனா நாமத்தை சொல்ல வைக்கிறவங்க வந்து ஆசை காட்டி சொல்ல வச்சாங்க. அது வந்து தப்பு. எப்பவுமே நீங்க எல்லாருமே வந்து சுத்தமான நாமங்களை சொல்ல பாருங்க. சுத்த நாமம்ங்கிறது அகே துகி அப்ரதிகதா. அதாவது உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது.
பிரதிபலன் கருதவும் கூடாது. அந்த மாதிரி மனப்பாங்குல நாமத்தை சொன்னீங்கன்னா உங்க மனது வந்து நிர்மலமா இருக்கும். நிர்மலமான மனசுலதான் நாம வந்து உள்ள இருக்கிற இந்த ஜட ஆசைகள் சம்பந்தமான கிளச்சஸ் வேர்கள் இருக்க அதுகளெல்லாம் அந்த உருவி போட்டுரும். எப்பவுமே ஆழ்மனதுல ஆசைகளோட நாம நாமத்தை சொல்லக்கூடாது. அதனாலதான் நம்ம அபராதங்கள்ல ஒண்ணு அப்படி இருக்கு. ஜடமான விளக்கம் நாமத்துக்கு தராதீங்க அப்படின்னு. நாமத்தை சொல்லுங்க, அது நடந்துரும், இது நடந்துரும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு டெலஸ்கோபிக்கான ப்ராசஸ். கர்மாங்கிறது ரொம்ப தொலைநோக்கோட தான் அதோடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. நமக்கு அது தெரியாது. எப்படி அது அந்த குழந்தைக்கு என்ன காரணமோ சரி, இனி அந்த சரீரத்தோட அது வந்து கொண்டு செய்ய முடியுமான்னு தெரியாது. சரீரத்துல தான் அதை விடுபடுத்தி ஆகணும். இதெல்லாம் வந்து நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால எப்பவுமே வந்து பகவானுடைய சித்தம் அதை நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனப்பாங்க வச்சுக்கங்க. எது எது நடக்க இருந்தாலும் பகவான் விருப்பம் இல்லாம அது நடக்காது அப்படின்னு இருக்காங்க. நரசிம்மர சீடர்கள்ல குரு விசுவாசத்தோட அத்தனை பேரும் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இருக்காங்களா அப்படின்னு நாம பார்க்க முடியல. நம்ம குருநாதர் பக்தி பிரமோ பக்தி விபுத போதையன் கோசை மகாராஜ் அவங்களுடைய தாத்தா மதன் மோகன் பிரபு எப்படி இருந்திருக்கிறாங்க. அவங்க எப்ப எது நடந்தாலும் அதை பத்தி பேசினா பிரபுபாதா விருப்பம், பிரபுபாதா விருப்பம் அப்படின்னே சொல்வார். நம்ம வரலாறுல அதை பார்க்கிறோம். இந்த வருஷம் மழை இருக்காது போல, தானியங்கள் விலையெல்லாம் ஏற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா பிரபுபாதா விருப்பம் அப்படின்னு சொல்றார். ரொம்ப மழை பெஞ்சிருச்சு, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வெள்ளக்காடா இருக்கு, வங்கத்துல போறான் அப்படின்னு சொன்னோம் பிரபுபாதா விருப்பம் அப்படின்னே சொல்லுவார். இதே போல ஏதாவது ஒரு அடிபட்டாலும் காய்ச்சல் வந்தாலும் என்ன நடந்தாலும் சரி அப்பெல்லாம் நோய் சகஜமா வரும். ஏன்னா ஆத்தங்கரை படக்குன்னு நோய் வந்துடும், மருந்துகளும் கிடைக்காது. எதுக்கு எடுத்தாலும் அவர் அப்படியே தான் சொல்வார், பிரபுபாதாவுடைய விருப்பம், பிரபுபாதாவுடைய விருப்பம். இறக்குற போது கூட, உயிர் பிரியும் போது கூட அதைத்தான் சொன்னார் அவர். இதெல்லாம் என்னன்னா ஒரு விருப்பம் வந்து கிருஷ்ணருடைய விருப்பத்தை விட அது வந்து வலு ஜாஸ்தி, பலம், ஸ்ட்ரென்த் அதுக்கு வந்து அதிகம். இதை எப்படி சொல்லலாம்னா இப்போ பிரம்மா எல்லாருக்கும் தலையெழுத்து பண்றார், தலையெழுத்து எழுதுறாரு. 80 வருஷம் இருப்பான், 90 வருஷம் இருப்பான், அதெல்லாம் அதுல வந்துருது. ஒருத்தர் 80 வருஷம் தான் இருப்பாருன்னு வச்சுக்கலாம். அந்த நேரம் குரு தற்செயலா அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு 10 வருஷம் நீ பிரச்சாரம் பண்ணு, எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போ பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லிட்டா அந்த பிரம்ம எழுத்து அடிபட்டுரும். அவர் அந்த ஆயுளுக்கு ஃப்ரீயா ஒரு கிஃப்ட் மாதிரி எக்ஸ்ட்ரா 10 வருஷம் கிடைச்சிருக்கு. இவர் பிரச்சாரம் செய்யறாரு. இது குரு பலத்தால நடக்குது. ஆஹ் இப்படியும் நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அதனாலதான் குரு பிரம்மா அப்படின்னு சொல்றோம். பிரம்மா தலையில விதிக்கப்பட்டத புரிய நெத்தியில எழுதிடுறாரு. அதோட மாறுதலான எழுத்தை இவர் எழுத முடியுது குரு. அப்போ புதுசா இவர் படைக்கிறாரு. ஒருத்தன் பிறந்தாச்சுன்னா குரு வந்து அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார், புது பிறவி கொடுக்கிறார். அதனால ஒரு பிரம்மாவோட அவர் வசதி. உலகியல் பிரம்மா வந்து சும்மா படைக்கிறதோட சரி, ஆன்மீகம் அதுல கேரண்டி கிடையாது. இந்த குரு அப்படி இல்லை. அதை நாம அதையும் பார்க்கணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு. விஷ்ணு வந்து காப்பாத்துறாரு. உலகம் பூரா ஜீவராசிகள் பிறக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா குரு கிட்ட வந்தவங்க அந்த சேஃப்டி வித்தியாசமானது. அவங்க கிருஷ்ணருடைய அடைக்கலத்துல இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுறாரு குரு. அப்போ விஷ்ணுவோட ஜாஸ்தி காரியத்தை அங்க செய்யறாரு குரு விஷ்ணு. ஆஹ் அடுத்து சிவபெருமானையும் குருவுக்கு ஒப்பிடுறாங்க. சிவன் வந்து அழிக்கிறார்,
எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரார். ஆனா நமக்கு பௌதிகமா ஒருத்தன் தினந்தோறும் மாமிசம் சாப்பிடுறவனா இருப்பான். பல தீயதுகள் நமக்குள்ள உண்டு. அதெல்லாம் சிவன் எடுக்க முடியாது. ஆனா குரு எடுத்து விட்டுறாரு. அப்போ உண்மையான நாசத்தை குரு தான் கொடுக்கிறார். தீயதுகளை ஓய்க்கிறார். அதனால சிவனோட அவர் ஒரு சக்தி. அடுத்து ஆத்மாக்களுக்கு பிரம்மம்னு பேரு. இந்த பிரம்மம் வந்து பரமாத்மாவோட இது தொடர்புல இருக்கணும். அந்த தொடர்பை குரு கொடுக்கறதுனால அவர் பரபிரம்மா அப்படியும் அந்த அந்தஸ்துக்கு வந்துடுறார். இப்படி எல்லா விதத்திலையும் குரு வந்து வசதியா இருக்கிறார். இதுக்காக தான் அந்த பிரார்த்தனையா வச்சிருந்தாங்க, சாட்சாத் பரபிரம்ம அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஆஹ் ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிறது வந்து மூத்த ஆச்சாரியர்கள் எப்படி அதை கொண்டு போனாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, நடந்து காட்டுனாங்க, நம்ம எல்லாத்தையும் அதை பார்க்கணும். வெறுமனே ஒரு 10ஆம் வசலி மாதிரி இருக்கக்கூடாது. நானும் ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கேன், தீட்சை எடுத்தேன் அப்படின்லாம் இல்லாம அந்த சம்பிரதாயத்துல ஒரு ஒரு கட்டடத்துக்கு 4 தூண் இருக்குன்னா அதுல ஒரு தூணாட்டம் இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கணும். இப்படிப்பட்டவங்களை கொண்டதாகத்தான் நம்ம பாரம்பரியம் இருக்கு. எல்லாம் இப்போ லோகநாத் சுவாமின்னு இருந்தாங்க. அவங்க ஒரு கிராமத்துல பிறந்தாங்க. பிறந்துட்டு அங்க எங்க பார்த்தாலும் சிவ கோத்திரமா இருக்கிறாங்க. அவர் தான் கிருஷ்ணத்தை பிரார்த்திக்கிறார். சைத்தன்ய மகாபுருட்ட பிரார்த்தனை பண்றாரு. இப்போ இந்த ஊர்ல ஒரு நல்ல பிரச்சாரகர் வேணும், அது மாதிரி அனுகிரகம் பண்ணுங்க, யாருக்காவது அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட எல்லாம் கேட்கிறாரு. அப்படிலாம் அவர் வேண்டின பிறகுதான் அந்த ஊர்ல நிறைய சாதுக்கள் பிறக்கிறாங்க. அதுல நம்ம நம்ம குருநாதர் அங்கதான் பிறந்தாங்க. கங்கானந்தபூர்ன்ட்டு பூரி மகாராஜ் பிறக்கிறாங்க. அதே ஊர்ல பொன் மகாராஜ் பிறக்கிறாங்க. இன்னும் நிறைய சாதுக்கள்லாம் பிறந்திருக்கிறாங்க. பாரதி, விவேக் பாரதி, அவர் அந்த ஊர் தான். இப்படி இதெல்லாம் என்னன்னா அவங்க பிரம்மாவோட வசதி. ஒரு குருங்கிறவர் வந்து இதெல்லாம் ஒரு உதாரணம். அவர் நினைச்சா எதையுமே வந்து மாத்த முடியும், சீரமைக்க முடியும், கடவுள்கிட்ட கூட்டிட்டு போக முடியுது. அந்த உரிமை வேற யார் கையிலையும் தரப்படல. அதான் பூரி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவாங்க, பக்தியை வழங்கக்கூடிய உரிமை வந்து தூய சாதுக்கள் கையில தான் இருக்கு. அதனால சாதுக்கள் சகவாசத்தை விட்டுறாதீங்க, அவங்களோட இருங்க. அது உங்களை வந்து உயர்த்தும். உங்களை வந்து ஒரு சிரமம் இல்லாம கிருஷ்ணர்கிட்ட அது கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நாம பார்த்துக்கிடணும். இதுதான் செய்தி. ஹரே கிருஷ்ணா.